தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? சாரா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த பண மோசடி வழக்கு, குறிப்பாக அவர் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி பண மோசடி செய்திருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் ஒரு வழக்கு என்பது அமலாக்கத்துறை மூலமாக பதிவு செய்திருந்தது. எனவே இதனை பண மோசடி வழக்காகவே பதிவு செய்து கிட்டத்தட்ட அவர் ஒரு 15 மாதங்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறார். எனவே இன்றைய தினம் அவருக்கு ஜாமீன் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் மீதான தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தீர்ப்பை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த தீர்ப்பில் அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு நிச்சயமாக ஜாமீன் கிடைக்கும் என்று தமிழக அரசு வட்டாரத்திலும் அதே போன்ற திமுக வட்டாரத்திலும் இது போன்ற ஒரு தகவல் என்பது பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 15 மாதங்களுக்கும் மேலாக அவர் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். பல முறை கீழமை நீதிமன்றங்கள்ல, குறிப்பாக முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதே போன்ற உயர் நீதிமன்றம் போன்ற இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் அவர் ஜாமீன் கோரி தன்னுடைய வழக்கை தாக்கல் செய்யும் போது தொடர்ந்து அந்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விவகாரத்துல அமலாக்கத்துறை தெரிவிக்கக்கூடிய கருத்து, அவர் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். அமைச்சராக இருந்த போது அவர் இந்த வழக்கை திசை திருப்புவதற்காகவும் சாட்சியங்களை கலைப்பதற்காகவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை கூறிதான் தொடர்ந்து அமலாக்கத்துறை தங்களுடைய கருத்துக்களையும் வாதங்களையும் நீதிமன்றங்கள்ல முன்வைத்து வந்தது. அதே போன்ற ஒரு கருத்துக்களையும் வாதங்களையுமே உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை என்பது கூட அமலாக்கத்துறை முன்வைத்திருந்தது. எனவே இது தொடர்பாக வழக்கு விசாரணை நீதிபதி அபய் ஓகா தலைமையிலான அமர்வு விசாரித்து வந்த போது அவர் இது போன்ற ஆட்சி அதிகார மிக்க ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில சாட்சியங்களை கலைக்க கூடும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழக அரசு தரப்பிலும் அதே போன்று செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, அவர் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு எந்தவித பங்கும் இல்லை, அவர் அமைச்சராக இல்லை, வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறார். எனவே அவர் சாட்சியங்களை கலைப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி உள்ளிட்ட பலரும் தெரிவித்திருந்தனர். இது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்போ கேள்வி கேட்கும் போது, அப்போது அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் சாட்சியங்களை கலைப்பாரா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எல்லாம் அபய் ஓகா தலைமையிலான இந்த அமர்வு என்பது கேள்வியாக எழுப்பியிருந்தது. அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி தரப்பில் அப்போது ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரிவிக்கும் போது, இது தொடர்பாக 1000க்கும் மேற்பட்டோரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, சாட்சியங்கள் பெறப்பட்டிருக்கின்றன, பல்வேறு ஆவணங்கள் ஆதாரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது போன்ற ஒரு நடவடிக்கை என்பது ஒரு அரசியல் பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை, இவருக்கு எதிரான நடவடிக்கை என்பது ஒரு அரசியல் காரணத்திற்காக பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பது தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூலமாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கும் போது தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே அவர் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றங்களில் முன்வைத்திருக்கிறார். ஆனாலும் அமலாக்கத்துறை தொடர்ந்து இவர் சம்பந்தப்பட்டவர்களிடம், குறிப்பாக அவருடைய சகோதரர் தலைமறைவாக இருக்கிறார், அவரை கண்டுபிடிப்பதற்கான பணிகளை தேடக்கூடிய பணிகளில் தொடர்ந்து அமலாக்கத்துறை காவல்துறை ஈடுபட்டு வருகிறது. எனவே இந்த விவகாரத்தில் இவருக்கு ஜாமீன் வழங்கினால் இது போன்ற ஒரு சாட்சியங்கள் கலைக்கக்கூடிய ஒரு விவகாரமும், அதே போன்று ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருந்தார். எனவே இதில் அவருடைய தலையீடும் குறுக்கீடும் அதிகம் இருக்கும் என்ற ஒரு விவரத்தை தான் தொடர்ந்து அமலாக்கத்துறை தெரிவித்து வந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை எல்லாம் ஆகஸ்ட் மாதமே நிறைவுற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று இது தொடர்பான தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக அப்போது இந்த வழக்கினை விசாரித்து வந்த நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசிஹா ஆகியோர் கொண்ட இந்த அமர்வு என்பது தெரிவித்திருந்தது. எனவே இந்த வழக்கு மீதான தீர்ப்பு இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த தீர்ப்பு அவருக்கு ஆதரவாக வரும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டாலும், அமலாக்கத்துறை தரப்பு மத்திய அரசு தரப்பிலிருந்து அவருக்கு ஜாமீன் கிடைக்காது என்பது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் நீதித்துறை தரப்பிலிருந்து உச்சநீதிமன்ற வட்டாரங்களிலிருந்து பேசப்படும் போது பல்வேறு
நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு ஜாமீன் என்பது செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது போன்ற ஒரு நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருப்பது போலவே செந்தில் பாலாஜி தற்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறார். அவர் அமைச்சராக இல்லை. எனவே ஒரு சில நிபந்தனைகள் அவருக்கு விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு காரணத்தினால அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் வேறு மாதிரியாக இருந்தது. தற்போது செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகள் என்பது வேறு மாதிரியாகத்தான் இருக்கும் என்பது சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவருக்கு விதிக்கப்படக்கூடிய நிபந்தனைகள் என்ன மாதிரி இருக்கும், இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் சற்று நேரத்துல விடை தெரிய இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துல இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்துல நீதிபதி அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு வழங்க இருப்பதுதான் தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவா.